நான் நிர்மலா மேடமிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். மேடம், எங்களிடமிருந்து ஏன் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்ல வரியாக வாங்கிக் கொண்டே இருக்கிறீர்களல்லவா? அதைவிட ஒரே தடவையாக எங்களுடைய பணம், சொத்து, செல்வம் எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு விடுங்கள். ஏனென்றால் மாதா மாதம் எங்களுக்கு பணம் வருகிறது என்று கொஞ்சம் போலி நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அல்லவா? ஆனால் அது வந்து உடனே அப்படியே வரியாக கட்டிவிடுகிறோம். இந்த மாதிரியான மைண்ட் கேம் எங்களுக்கு தேவையே இல்லை. இன்கம் டேக்ஸ் துறையை இனி வருவாய்த்துறை என குறிப்பிடாமல் பெறுவோம் துறை என குறிப்பிடலாம். அக்கவுண்டில் பணம் வந்த உடனே அதை போய்வா மகனே என்று ஏதாவது ஒரு வரியாக செலுத்த வேண்டியுள்ளது. GST என்றால் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்கிறார்கள். ஆனா இதை பேட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் என்றே குறிப்பிட வேண்டும். காரணம் இது என்றிலிருந்து வந்ததோ அப்போதிலிருந்து வாழ்க்கையில் நல்லதே நடக்கவில்லை, கெட்டதுதான் நடக்கிறது. முன்பெல்லாம் செலவு போக மீதி தொகையை எப்படி சேமிக்கலாம், எங்கே முதலீடு செய்யலாம் என்றெல்லாம் யோசிப்போம். ஆனால் நிர்மலா மேடம் வந்து மந்திர கோலை சுழற்றி சேமிப்பு, முதலீடு என்பன பற்றி ஆப்ஷனே இல்லாமல் செய்துவிட்டார்கள். முன்பெல்லாம் சில நேரங்களில் இம்பல்ஸ் ஆக ஏதாவது வாங்குவேன். ஆனா இப்போதெல்லாம் என்னிடம் மனதில் தோன்றியதை வாங்க பணமே மிஞ்சுவதில்லை. ஜெகதீஷ் சிங் ஒரு தொலைநோக்கு கவிஞர். அவர் எழுதிய ஒரு பாடலில் என் செலவத்தையும் எடுத்துக்கொள், என் புகழையும் எடுத்துக்கொள் என்று கூறியிருப்பார். இதை அவர் நிர்மலா மேடத்துக்காத்தான் எழுதியிருப்பார் என்று நினைக்கிறேன்.